ஹலோ மக்களே! இன்னைக்கு நாள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருமே நிலத்துல ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் போல தான் வீட்டுக்கு டயர்டா வந்தாங்க. அதனால இன்னைக்கு வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்பெஷலா ஏதாச்சும் சமைச்சு குடுக்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி எங்க வீட்ல தம்பி மாலை போட்டிருக்காங்க சபரிமலைக்கு. அதனால நான்வெஜ்ல எதுவும் சமைக்க முடியாது. வெஜ்ல ஏதாச்சும் பெஸ்ட்டா சமைக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறேன். இதுக்கு கூட வச்சுக்க சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் பகோடா செய்யலான்னு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். தேவையான காய்கறி, சோயா சங்க் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஊத்திட்டு மசாலா, வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தேவையான மசாலாலாம் போட்டு, அதுக்கப்புறம் காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு 3 விசில் வச்சுட்டேங்க. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வந்து செய்யலான்னு சொல்லிட்டு, காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு, அது கூட கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சம் வெறுமிளகாய் பொடி இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கும் வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் போல் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டு சாப்பாடு இதுதாங்க. எங்கள் வீடியோக்கெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.